Hi friends, welcome to Dhara Designers. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லா ஸ்லீவ் ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேசிங் பாத்துறலாம். நிறைய பேர் வந்து அந்த சாப்பா பவுடர் இத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இது இன்னைக்கு எப்படி மிக்ஸ் பண்றது அப்படிங்கறதையும் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப கலக்கி வைக்க மாட்டேன், அப்பப்போ தான் கலக்குவேன். இது நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி மாதிரியும் கலக்கிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் கலக்கிடக்கூடாது. நம்ம இது கூட வந்து மண்ணெண்ணெயை வந்து கலந்து அதை வச்சு தான் நம்ம ட்ரேசிங் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இதில் மண்ணெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் நான் மண்ணெண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன். இது வந்து நம்ம தொட்டு அதில் ரப் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டிசைன் இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிற டிசைன். இது வந்து நான் ஆல்ரெடி இந்த சைடு நீங்கள் வச்சு ட்ரேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஹேண்டுக்கு போகும்போது நம்ம இதை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி வச்சு பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டிருப்போம், தெரியுதா? இந்த மாதிரி சின்ன ஊசி வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி 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 ஹோல் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம எகைன் எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. நம்மளுக்கு மார்க் ட்ரேஸ் பண்ணும்போதுமே டக்குன்னு ட்ரேஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு கை மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு கை ட்ரேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை இது காஞ்சு ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. அப்போ தான் நம்மளோட கிளாத்தில் வந்து ஒயிட் கலரில் எதுவும் ஆகாது, ட்ரேசிங் மட்டும் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக மண்ணெண்ணெயை வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கீழே அந்த மார்க்கிங் வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடம் எங்கே மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எட்ஜில் மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஒரு காட்டன் கிளாத் வச்சு மண்ணெண்ணெய் தொட்டு இந்த இடத்த மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். அது எதுக்காக அப்படின்னா கீழே இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நம்ம டெய்லர் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த லைன் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம அதை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கீழே மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் கரெக்டாக நீங்கள் உங்களோட ட்ரேசிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு யாராவது பிடிக்க சொல்லிக்கோங்க. நம்ம ரொம்ப டப்புன்னு அடிக்கக்கூடாது, நம்ம பேப்பர் நீட்டாக இருக்கணும். இல்லாட்டி நம்ம ட்ரேசிங் வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது, நல்லா விழுகாது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு காட்டன் துணி தான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருக்கேன். இதை வந்து நான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சர், அதில் தொட்டுட்டு அப்படியே இதில் ரப் பண்ணணும். இதில் அப்படியே நம்ம ரப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக விழுகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் இதை. ஸோ அதை அப்படியே நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணுங்கள். எங்கேயுமே எந்த பிளேஸ்லேயுமே விடாமல் அப்படியே ரப் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு கொஞ்சம் புழிஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறத புழிஞ்சிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரப் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த பேப்பரை எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக தெரியுது. நம்ம இது ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது நீட்டாக காஞ்சி ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்துகிட்டு உங்கள் கையை வந்து டக்குன்னு வாஷ் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு இந்த கெரோசின் வந்து ஒரு மாதிரி இருக்கும். எனக்கே பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி ட்ரையான மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் டக்குன்னு வாஷ் பண்ணிடுங்க. இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீட்டாக ட்ரேசிங் இருக்கும். இந்த ட்ரேசிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது அழியாது, நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் நம்ம தாண்டி போனாலும் அந்த ட்ரேசிங் அசிங்கமாக தெரிஞ்சாலும் லைட்டாக இந்த கெரோசின் தொட்டுட்டு அந்த இடத்த தொடச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக போயிடும். ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து இந்த பார்டர் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, செக்குடாக, அதுக்கு பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து எப்போ போல் ஜரி, ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் பெரிய பீட், ஒரு லைன் சுகர் பீட், எகெயின் ஒரு லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் எந்த மாதிரி சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு கோல்டு கலராக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொடியாக போட்டிருக்கேன் இல்லையா, இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன். அங்கங்கே ரேண்டமாக எல்லாமே ஃபில் பண்ணாமல் ரேண்டமாக அங்கங்கே விட்டுட்டு மற்ற எல்லாமே சுகர் பீட்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு
உள்ளுக்குள்ள மற்ற ஃபில்லிங்ஸ் எல்லாமே அங்கங்கே வந்து சாரி கலரில் த்ரெட் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன், ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து கலைஞ்ச மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல மட்டும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கரோசன் வச்சு அதை தொடச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக போயிடும், எதுவுமே ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த கோடெல்லாம் கூட தெரியுது. ஸோ இதெல்லாமே ஒர்க்கு ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு ஒயிட்டாக இருக்கிற இடத்துல நம்ம அந்த கெரோசின் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும். ஸோ இதை நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதில் ஃபுல்லாகவே நான் வந்து சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். எப்போ போல் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஒன்று ஒன்று ஃபில் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒன்று இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக விட்டுருக்கேன். ஸோ இதுக்குள்ளேயெல்லாம் நம்ம வந்து சாரி கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரேசிங் வந்து ஒயிட்டாக அங்கங்கே லைட்டாக தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம கெரோசின் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஒயிட்டெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து இந்த செக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளேயெல்லாம் வந்து நம்பர் 4 இந்த பெரிய பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன் அதே கலரில். ஆக்சுவலாக இதை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னொரு ஹேண்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடித்த ஸ்லீவ். நம்ம இதே மாதிரி தான் இந்த ஸ்லீவும் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் கொடுத்துட்டு சுற்றியும் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இது வந்து இந்த பிங்க் கலர் வந்து சாரியில் இருந்த கலர். சாரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இதோட சாரி. இது வந்து லைட்டாக ஒரு டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி வந்தது. இதுக்கு வந்து க்ரீன் கலர் பார்டர். ஸோ க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு த்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரெண்டு கலராக எடுத்திருந்தேன். ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலர் எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக மேட்ச் இருந்தது. இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா டபுள் பெல். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இது கரெக்ட் மேட்ச் வந்தது. இதோட ட்ரேசிங் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்லீவும் இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த நெக் மட்டும் தான் வரைஞ்சிருந்தேன். ஸோ நான் இதையே வச்சு ஃப்ரண்ட்டும் வரைஞ்சிக்கிட்டேன், பேக்கும் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த ட்ரேசிங்கெல்லாம் நம்ம சீக்கிரமே ப்ளாக் க்ரியேட் பண்ணி நம்ம அதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதோட பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இதோட பேக்கு. அதே மாதிரி நம்ம கொடியாக ஃபாலோ ஆகிற மாதிரி நம்ம ஹேண்டில் கொடுத்துருந்தோம் இல்லையா ஒரு பார்டர் மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துட்டு இந்த கொடி ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஃபாலோ ஆகிற மாதிரி இந்த சென்டரில் மட்டும் கேப் வரும் இல்லையா, அதில் அங்கங்கே ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஒன்றும் இல்லை, இந்த சின்ன ஒரு மேங்கோ மோட்டு ஒரு கொம்பு மாதிரி. ஸோ இதே மாதிரி மாற்றி வர மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதோட இந்த இமேஜ் வச்சு ட்ரேசிங் வீடியோலாம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் இதையே தான் நான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வச்சு வரைஞ்சிக்கிட்டேன், ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி வரைஞ்சாவே போதும். ஹாஃப் ஆஃப் த நெக்கும் ஹேண்டும் வரைஞ்சாலே நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் அதை வச்சே வரைஞ்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ சவுண்டாக இருக்குது, அதனால தான் வந்து கரெக்டாக வீடியோஸ் எடுக்கவே முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.